வணக்கம் ஆயிஷா வஞ்சதிகர் நான் உங்கள் ஆனந்தன். 3000 பேருக்கு பணி மாறுதல். முதுநிலை பட்டதாரி ஆசிரியர்கள் 343 பேருக்கு பதவி உயர்வு. முதல்வர் அவர்களுக்கும் அமைச்சர்களுக்கும் பாராட்டு தெரிவிச்சிருக்காங்க. இது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அமைச்சர் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி ஆசிரியர் சங்கங்களுடன் நடத்திய பேச்சுவார்த்தைக்கு பிறகு அவர்களின் கோரிக்கையின் அடிப்படையில் ஆசிரியர்கள் நலன் கருதி அரசாணை 243 வெளியிடப்பட்டுள்ளது. இதன் மூலம் ஆசிரியர்கள் மாநிலம் முழுவதும் தங்கள் விரும்பிய இடங்களுக்கே பணியிட மாறுதல் பெற்று செல்லும் வாய்ப்பு ஏற்படுத்தப்பட்டுள்ளது. இந்த அரசாணையை பெரும்பாலான ஆசிரியர்கள் வரவேற்றுள்ளார்கள். மேலும் வெளிப்படைத்தன்மையுடன் காலி பணியிடங்களை வெளியிடப்பட்டு பணியிட மாறுதல் கவுன்சிலிங்கை பள்ளிக்கல்வித்துறை நடத்தி வருகிறது. இதில் நேரடியாகவும் தடையின்றியும் பலன் பெற்ற ஆசிரியர்கள் தமிழ்நாடு அரசு மற்றும் பள்ளிக்கல்வித்துறை அமைச்சரை பாராட்டி வருகின்றார்கள். இதுதாங்க இந்த செய்தி. ஆனால் இது முரண்பாடாக இருக்குது. இதில் பார்த்தீங்கன்னா, நேரடி நியமனம் பெற்ற முதுகலை பட்டதாரி ஆசிரியர் சங்க மாநில தலைவர் ராமு அவர்கள் என்ன பண்ணுறாருன்னா, இதை பாராட்டு தெரிவிக்கிறாங்க. கடைசியில் பார்க்கலாம். நேரடி நியமனம் பெற்ற முதுகலை பட்டதாரி ஆசிரியர்கள் சங்கம் சார்பாக மனமார்ந்த நன்றியும் மகிழ்ச்சியும் தெரிவித்துக் கொள்கிறோம் அப்படின்னு ஒரு செய்தியை கொடுக்குறாங்க. அதே மாதிரி தமிழ்நாடு பள்ளிக்கல்வி இயக்குநரத்தின் புதிய இயக்குநராக கண்ணப்பன் ஐயா அவர்கள் ஜூலை 1 முதல் பொறுப்பேற்றவுடன் மேல்நிலைப்பள்ளி தலைமை ஆசிரியர் பதவி உயர்வு கலந்தாய்வு நடத்த தொடர்புடைய வழக்குகள் உள்ளிட்ட பல்வேறு இடர்பாடுகள் வந்தபோதும் அதை மிக சிறப்பாக அணுகி அவைகளை களைந்து கலந்தாய்வு மூலம் 343 மூத்த முதுகலை ஆசிரியர்களுக்கு மேல்நிலைப்பள்ளி தலைமை பதவி உயர்வை வழங்கியுள்ளார். அதன் தொடர்ச்சியாக கடந்த 3 ஆண்டுகளுக்கு பிறகுதான் மேல்நிலைப்பள்ளி தலைமை ஆசிரியர் பதவி உயர்வு கலந்தாய்வு நடத்திய பிறகு நடத்தப்பட்ட முதல் முதுகலை பட்டதாரி ஆசிரியர் பொதுமாறுதல் கலந்தாய்வு மூலம் 3000 பேருக்கும் மேற்பட்ட முதுகலை ஆசிரியர்களுக்கு உள் மாவட்டம் மற்றும் வெளி மாவட்டத்தில் பணிமாறுதல் கிடைக்க உரிய திட்டமிடல்கள் சிறப்பாக செய்துள்ளது. இதுதாங்க. ஒரு பக்கம் அரசாணை 243 பாராட்டுறாங்க, இன்னொரு பக்கம் அரசாணை 243 பாராட்ட மாட்டேங்கிறாங்க. அதை திரும்ப பெறணும்னு சொல்லி போராட்டம் நடந்துனுக்கு. அது உங்களுக்கே தெரியும். இந்த செய்தியெல்லாம் உங்களுக்கு நியூஸ் பேப்பரில் பார்க்கணும். இதே தான். பதவி உயர்வை பறிக்கும் 243 அரசாணை ரத்து செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பக்கம் இன்றைக்கி கைது நடவடிக்கை தொடர்ந்து நடக்குது. இதுக்கு தொடக்கப்பள்ளி இயக்கத்தில் இருக்கிறவங்க இதை வித்ட்ரா பண்ண சொல்கிறாங்க. ஆனால் முதுகலை பட்டதாரி இதில் பார்த்தீங்கன்னா இதை பாராட்டுறாங்க. இதற்கான முடிவு அரசாங்கம் தான் எடுக்கணும். மீண்டும் இது போன்ற செய்திகளோடு சந்திக்க இந்த ஆயிஷாவின் அச்சம் தவிர.